தேவ்! என்று கண்ணை மூடி தூங்குவது போல பாசாங்கு செய்த கணவனை எழுப்பினாள் தீக்ஷண்யா. என்னடி? என்று கண்ணை திறந்து கடுப்பாக கேட்டான் சக்தி. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விடுறா. ப்ளீஸ் ப்ளீஸ். உன் தீ தானே. இனி நீ ஃபீல் பண்ற அளவுக்கு பேசவே மாட்டேன். என்கிட்ட நார்மலா பேசத்தான். என்ன ஹக் பண்ணிட்டு தூங்குடா. இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? என்று கோபமாக கேட்டான் சக்தி. நான் தான் உன் நிம்மதிய கெடுக்கிறேனா தேவ்? என்று தீக்ஷண்யா அழுகையை அடக்கிக் கொண்டு கேட்க, ஆமா, நீ தான் என் நிம்மதிய கெடுக்கிற. எப்ப நீ பொறந்தியோ அப்ப இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்காதது மட்டும் தான் குறை. உன்னால தான் தினம் தினம் அல்லோலப்பட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுற நேரத்துலயும் தூங்குற நேரத்துலயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னைக்கு சொல்றது தான் என்று மிரட்டிவிட்டு படுத்துக் கொண்டான் சக்தி. தீக்ஷண்யாவின் கண்களில் இருந்து வெளிப்படையாகவே கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை நிம்மதியா விடலையா தேவ்? என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் இருக்கிறதால தான் உனக்கு பிரச்சனையா இருக்குதுல்ல? ம். பரவால்ல. நான் எப்பவும் போல என் வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கிறேன். உன்னை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கண்ணை அழுத்தமாக துடைத்தவள் நைட் லேம்பை ஒளிரவிட்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு பெட்டின் ஓரத்தில் படுத்துக்கொண்டாள். சக்தி திரும்பி படுத்திருந்ததால் அவள் அழுத்தது தெரியவில்லை. பெட்டின் அசைவில் அவள் படுத்ததை உணர்ந்து கொண்டவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். மங்கிய வெளிச்சத்தில் கூட பேரழகியாக தெரிந்த மனைவியின் வதனம் அவனை மயக்கினாலும் அவள் சொன்ன வார்த்தை அவனுக்கு அதிகப்படியான கோபத்தை கொடுத்தது. தினேஷைப் போலவே சக்தியும் கோபத்தில் நிதானத்தை இழந்தான். மனைவி என்ன சூழ்நிலையில் இப்போது இருக்கிறாள் என்று யோசிக்காமல் அவனுக்கு அவனின் கோபம் மட்டுமே பெரிதாக தெரிந்தது. இப்ப எதுக்குடி கட்டுல ஒட்டி படுத்துட்டு இருக்க? நான் உன்னை ஒன்னும் பண்ணிட மாட்டேன். தள்ளி வந்து படு என்று சக்தி திடீரென்று பேசவும் பயந்த தீக்ஷண்யா தடுமாறி கீழே விழுவது போல சென்று கடைசி நொடியில் வாகாய் படுத்துக் கொண்டாள். சக்தி அவளையே அழுத்தமாக பார்க்க அந்த இருட்டிலும் கணவனின் பார்வையை உணர்ந்த தீக்ஷண்யாவுக்கு மயிர்கள் சிலிர்த்து நின்றது. அழுதியாடி என்று சக்தி அவள் அருகில் நெருங்கி வந்து படுத்தபடி சக்தி கேட்க, இல்லாதான், நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது என்றுவிட்டு தீக்ஷண்யா கண்ணை மூடும்போதே அவள் கையை பிடித்த சக்தி, என்ன பாருதி, அழுதியா என்று அழுத்தமாக கேட்டான். நான் எதுக்காத்தான் அழுவ போறேன் என்று தீக்ஷண்யா அவன் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொண்டாள். இல்ல, நீ அழுதிருக்க என்று சக்தி அவள் கன்னத்தை தொடவும் அவன் கையை படார் என்று தட்டிவிட்ட தீக்ஷண்யா, நான் அழுதேன் அழுவல, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்க வேலை என்னமோ அதை பாருங்க என்று கோபமாக கூறினாள். அவளையே புரியாமல் பார்த்த சக்தி, இப்ப எதுக்குடி இவ்வளோ கோவமா பேசுற என்று நிதானமாக கேட்டான். ஏன் கேட்க மாட்டீங்க? சொல்றதையெல்லாம் சொல்லி என்ன அழ வச்சு அழுதியான்னு கேட்டுட்டு இப்ப ஏன் கோவமா பேசுறேன்னு கேக்குறீங்க? என்னால தான் உன் நிம்மதி அழிஞ்சு போச்சே. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற? இனி என்கிட்ட வராத. அப்போதான் நீ நிம்மதியா இருக்க முடியும் என்று அழுது கொண்டே கூறினாள் தீக்ஷண்யா. சக்தி அமைதியாக அவளையே பார்த்தான். அவனிடம் அதிரடிதான் அதிகமாக இருக்கும். பாசமாக காதலாக பேச தெரிந்தாலும் தீக்ஷண்யாவிடம் காதலை சொல்லாமல் அதுபோல பேச தோன்றவில்லை. ஏற்கனவே காதலை சொல்லாமல் அவளை எடுத்துக்கொண்டதை நினைத்து மனதின் ஓரம் குற்ற உணர்வாக இருக்க அதில் உண்மையில் துவண்டுதான் போனான். இப்போ எதுக்கு என்னையே பாக்குறீங்க என்று தீக்ஷண்யா எரிச்சலாக கேட்க, நீ தானடி சொன்ன, என்ன ஹக் பண்ணாம படுத்தா தூக்கம் வராதுன்னு. அதான் உன்னை ஹக் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் என்று நக்கலாக கூறினான் சக்தி. நான் என்ன சொல்றேன்? இவன் என்ன பேசுறான்? இப்ப கூட அப்படிலாம் இல்ல தீன்னு ஒரு வார்த்தை சொல்றானா? இவன் வாழ்க்கையில நான் இடைஞ்சலா தான் வந்துட்டேன் போல என்று மனதிலேயே நினைத்து வருந்திய தீக்ஷண்யாவை இழுத்து நெஞ்சில் போட்டுக் கொண்டான் சக்தி. மனம் வருத்தத்தில் இருக்க அவன் அணைப்பு மயிலிறகை கொண்டு வருடுவது போல இருந்தது. இரவு எப்போதும் சட்டையை கழட்டி வைத்துவிட்டு படுப்பவனின் பறந்து விரிந்த நெஞ்சு அவளின் பட்டுக்கன்னத்தில் பட்டு அவளுக்கு அவஸ்தையை கொடுத்தது. அதுவும் சுகமான அவஸ்தையாக இருக்கவும் அவனை விட்டு பிரிய மனமில்லாமல் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணை மூடினாள். மனம் பலவித குழப்பத்தை கொடுத்தாலும் எதையும் யோசிக்காமல் தூக்கத்தை தழுவ ஆரம்பித்தாள். அவள் தலையை மென்மையாக தடவி கொடுத்த சக்தி, இவ என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிறா? இதுவே சின்ன வயசு தீயா இருந்தா இந்நேரம் பட்டாசு மாதிரி வெடிச்சிருப்பா. என் தீயோட குறும்புத்தனத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்று மனதில் நினைத்து வருந்தினாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனதை தேற்றிக்கொண்டு கண்ணயர்ந்தான். ஆதித்ய சிம்மன் சன்மதி இருவருக்கும் புன்னகையுடன் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்றார் ஸ்வேதா. ஆதி அவளின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். அவசரமாக நுழைந்தாலும் வலது காலை எடுத்து வைத்தே நுழைந்தாள் சன்மதி. சன்மதி, வாம்மா
விளக்க பொருத்துவ என்று ஸ்வேதா முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்து பூஜை அறைக்கு வந்து விளக்கு பொருத்தினாள் சன்மதி. ஆதி ஹாலிலேயே இருக்க மீண்டும் இருவரும் ஹாலுக்கு வந்து 2 பேரும் சோஃபால உட்காருங்க என்று ஸ்வேதா சொல்லவும் மறுக்க முடியாமல் ஆதி அமர எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் அவன் பக்கத்திலேயே அமர்ந்தாள் சன்மதி. நிஷா, பால் பழம் எடுத்துட்டு வா என்று ஸ்வேதா சொல்லவும் நிஷா தலையாட்டிவிட்டு கிச்சனுக்கு செல்ல மாளவிகா இருவரையும் வெறுப்பாக பார்த்து கொண்டிருக்க அமரேந்திரர் பேரனின் நடவடிக்கையில் மாற்றத்தை உணர்ந்து ஏதோ சரியில்லை என்று கணித்தாலும் அமைதியாக இருந்தார். நிஷா பால் பழம் கொண்டு வந்து கொடுக்கவும் இருவரும் சாப்பிட்டு குடித்து முடிக்க, அம்மா, சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுன்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல? ஆல்ரெடி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுல செம்ம டயர்டா இருக்குது என்று உடலை வளைத்தபடி கூறினான் ஆதி. நீ போய் ரெஸ்ட் எடு ஆதி, நான் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று ஸ்வேதா சொல்லவும், சரிங்க அம்மா என்று விட்டு மனைவியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டே அங்கிருந்து நகர்ந்தான் ஆதி. அவனின் பார்வையில் சன்மதிக்கு முதுகுத்தண்டு சில்லிட்டது. அவன் நகர்ந்ததும் தான் அவளால் மூச்சை கூட நிம்மதியாக விட முடிந்தது. சன்மியா இல்ல வஞ்சிக்கொடியா? நான் உன்னை எப்படி கூப்பிடுறது என்று நிஷா அவள் அருகில் வந்து கேட்க, ஏய் நிஷா, உனக்கு என்னடி அவட்ட பேச்சு? ஒழுங்கா வந்து இங்க வந்து நில்லுடி. நான் சொல்ற பேச்ச எதையும் கேட்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிருக்கியா என்று மாளவிகா கோவமாக கேட்க, அம்மா, அமைதியாரு. எதுக்கு நீ எப்ப பாரு என்ன திட்டிகிட்டே இருக்கிற? என் புருஷன் கூட இதை பண்ணு அதை பண்ணுன்னு ரூல்ஸ் போட்டது கிடையாது. ஆனா நீ என்னன்னா பயங்கரமா ரூல்ஸ் போடுற. நான் மாமாவோட பொண்டாட்டி கிட்ட பேசுறதால உனக்கு என்ன பிரச்சனை என்று கோபமாக கேட்டாள் நிஷா என்கிற நிஷாந்தி. நீ மறந்துட்டியா நிஷா? நீ ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டு ஆதிய மாப்பிள்ள கேட்டா உன் அத்தை மூஞ்சில் அடிச்ச மாதிரி தரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதையெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்க என்று எரிச்சலாக கேட்டார் மாளவிகா. அம்மா என்று நிஷா கத்தும் போதே, நிஷா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன் என்ற அமரேந்திரர் மாளவிகாவிடம், இங்க பாரு மாளவிகா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் வீட்டுக்கு ஒரே பையன்னு என் அம்மா ஒட்டுமொத்த பாசத்தையும் எனக்கே கொடுத்தவங்க. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு தான் பண்ணுவாங்க. என் கல்யாண வாழ்க்கை கூட அப்படிதான். உன் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இன்னும் ரம்யமா ஆனது. 2 குழந்தைங்கள பெத்தெடுத்தோம். எங்க அம்மா மாதிரியே உங்களுக்கும் பாசத்தை கொடுக்கணும்னு நினைச்சு கொஞ்சமும் கண்டிக்காம நானும் உங்க அம்மாவும் வளர்த்ததுனால தான் உன் அண்ணன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்தான். கடவுள் உனக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி 2 பேருக்குமே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு. இருக்கிறதே ஒரு வாழ்க்கை. எப்போ எப்படி இருப்போம், இருப்போமான்னு கூட நிலையில்லாத வாழ்க்கை. அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாம வாழ்ந்து பாரு. இத நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினார். அப்பா, நீங்க இப்போ வந்தவளுக்காக என்ன அசிங்கப்படுத்துறீங்க. அதுவும் அவ முன்னாடியே. என்ன சொன்னீங்க? நீங்க எங்களுக்கு பாசம் காட்டி வளர்த்தீங்களா? அப்படி வளர்த்திருந்தா எனக்கும் அண்ணா அளவுக்கு சரி பங்கு சொத்துல கொடுத்துருக்கணும்ல. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஆதி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. என்னையும் என் பொண்ணையும் பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? அட, அத கூட விடுங்க. நான் ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவே இல்லையே என்று கடுப்பாக கூறினார் மாளவிகா. சன்மதி என்னடா என்பது போல புரியாமல் அவர்களை பார்க்க ஸ்வேதாவுக்கு சங்கடமாக இருந்தது. மருமகள் வந்த முதல் நாளே ஆரம்பிக்க வேண்டுமா என்று நினைத்து. அவரின் மனதை அப்பா ஸ்தானத்தில் இருக்கும் மாமனார் புரிந்து கொண்டு, இப்ப நீ உள்ள போறியா இல்லையா மாளவிகா என்று நாக்கை மடக்கி கோபமாக சொல்லவும் உதட்டை சுழித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மாளவிகா. அத்தியாயம் 196. சன்மதி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. மாளவிகாக்கு சின்ன வருத்தம், அதான் அப்படி பேசிட்டு போறா என்று நாத்தனார் மேல் கோபம் மலையளவு இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் பேசினார் ஸ்வேதா. சன்மதி என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தாள். அவளுக்கு இதெல்லாம் புதிது. மாளவிகா பேசியது அவளுக்கு புரியவே இல்லை. இதில் ஸ்வேதா வேறு குழப்புவது போல பேசவும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேய் மொழி முழித்தாள். அத்தை, எதுக்கு நீங்க வஞ்சிக்குடிய பயமுறுத்துறீங்க? பாருங்க, புள்ள பயந்துட்டா என்று சொல்லியபடி சன்மதி கையை பிடித்த நிஷா, என்ன வஞ்சிக்கொடி, நீ இதுக்கெல்லாம் பயந்துக்கிற? உன்னை நான் தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ சரியான தொட நடுங்கியா இருக்கிற. இப்படி இருந்தீனா எப்படி என் மாமாவை சமாளிப்ப என்று அவள் இரு பொருள்பட பேசவும் கண்கள் விரிய அவளை பார்த்தாள் சன்மதி. ஏய் நிஷா, ஏண்டி அவளை பயமுறுத்துற? உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா என் மருமகளை படுத்தாத. அவ சின்ன பொண்ணு. என்னதான் சினிமாவில் நடிச்சிருந்தாலும் மனசளவுல அவ குழந்தை என்றார் ஸ்வேதா. அத்தை, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோங்க. என்ன, நீங்க மருமக வந்ததும் உடனே கட்சி மாறி என்னையவே கிண்டல் பண்றீங்க?
என்ன இருந்தாலும் நான் தான் உங்களோட மருமக என்று நிஷாந்தி சண்மதியிடம், இங்க பாரு வஞ்சிக்குடி, நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நான் கொஞ்சம் டெரர். என்கிட்ட பார்த்து இருந்துக்கோ என்று முட்டை கண்ணை விரித்து சிரித்துக் கொண்டே மிரட்டவும், உண்மையில் அவளை பிடித்துவிட்டது சண்மதிக்கு. அக்கா, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க என்று சண்மதி சிரித்துக்கொண்டே சொல்ல, என்னது காமெடியா என்று நிஷா வாயை பிளந்தாள். அவளை பார்த்து ஸ்வேதா, அமரேந்திரர் இருவரும் புன்னகைக்க, அத்தை, தாத்தா, நீங்களும் சிரிக்காதீங்க என்று முறைத்தாள் நிஷா. நீ தாண்டி சிரிப்பு வர மாதிரி பண்ற என்று ஸ்வேதா சண்மதியிடம், சன்மி, இவ மாளவிகா அண்ணி பொண்ணு. பேர் நிஷாந்தி. கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. புருஷன் திட்டிட்டான்னு கோவிச்சிட்டு மேடம் இங்க வந்துட்டாங்க. இவ டம்மி பீஸ் தான். இவள பார்த்து பயந்துக்காத. நீ திட்டினா கூட அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிற கேரக்டர். அது நம்மகிட்ட மட்டும்தான். புருஷன் ஏதாவது சொல்லிட்டா போதும், கண்ல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் ஆயிடும் என்று நிஷாந்தியை பற்றி கழுவி கழுவி ஊற்றினார். அத்தை என்று நிஷா சிணுங்க, ஸ்வேதா, என் பேத்தி பாவம்மா என்றார் அமரேந்தர். தேங்க்ஸ் தாத்தா என்று அவரை நிஷா அணைத்து கொள்ள, சரி பொழைச்சு போ என்ற ஸ்வேதா சண்மதியிடம், சன்மி, இது என்னோட மாமனார். எனக்கு அப்பா மாதிரி. இவரை நீ தாத்தான்னு கூப்பிடு என்றார். சண்மதி தலையாட்டி புன்னகைக்க, ம், அம்மாடி, நீ உங்க வீட்ல எப்படி இருப்பியோ அது மாதிரியே இங்க இருக்கலாம். என் பொண்ணு தான் கொஞ்சம் வாய் துடுக்கு. மத்தபடி இங்க எல்லாரும் நல்லா தான் பேசுவோம் என்றார் அமரேந்திரர். வஞ்சிக்கொடி, தாத்தா சொல்றது சரிதான். ஆனா என்ன, என்னையும் என் வீட்டுக்காரரையும் பார்த்தாவே உன் புருஷனுக்கு ஆவாது என்று சோகமாக கூறினாள் நிஷா. நிஷா என்று ஸ்வேதா அவள் கையை பிடிக்க, பரவாயில்ல அத்த, நான் ஃபீல் பண்ணல. ஜஸ்ட் சொன்னேன். மாமா முன்னாடி மட்டும் வஞ்சிக்கொடி என்கிட்ட பேசாம இருந்தாதான் நல்லது, அதுக்கு தான் என்றாள் நிஷா. அப்படிலாம் இல்லைங்க அக்கா. நீங்க என்கிட்ட தாராளமா பேசலாம். அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு என்றாள் சண்மதி. அதை கேட்டு மூவரும் புன்னகைக்க, இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் வஞ்சிக்குடி என்றாள் நிஷா. ஏய், பேசி பேசி அவளை கொன்னுடாத, விடு. நீயும் இப்பதானே வந்த, போய் ரெஸ்ட் எடு. நான் டின்னர் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் என்றார் ஸ்வேதா. ஓகே ஓகே அத்த. நான் தன் மகனைப் போல பேரனும் தவறான பாதையில் சென்று விடுவானோ என்று நினைத்து இங்கு மனைவியை தன் அறைக்கு அழைத்து வந்து பிடித்து கொண்ட ஸ்வேதா, சன்மி, எனக்கு நீ எப்படிலாம் உங்க வீட்ல இருந்தன்னு தெரியும். என்கிட்ட சக்தி உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். எப்படியோ உன்னை ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு அவங்க அப்பா புத்தி கொஞ்சம் இருக்குது. அதனால கண்டிப்பா உன்னை கட்டாயப்படுத்தி இருப்பான்னு என்னால 100% அடிச்சு சொல்ல முடியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நான் அமைதியா இருக்க ஒரே காரணம் என் பையனை தாண்டி இதுல உன் வாழ்க்கையும் அடங்கி இருக்குதுன்னு தான். ஆதி மனசளவுல நல்லவன். என் வளர்ப்பு என்னைக்கும் தப்பு பண்ணாதுன்னு நான் உறுதியா சொல்வேன். நடந்த வரைக்கும் விட்டுரு. இனிமே நடக்க போற விஷயத்தையெல்லாம் யோசிச்சு பாரு. சின்ன சின்ன விஷயத்துல கூட அவனையே அறியாம உன்னை நல்லா பார்த்துப்பான். அதுதான் அவனோட உண்மையான குணம். அவனோட இருந்தீனா கண்டிப்பா அவனை பத்தி புரிஞ்சுப்ப என்றார். அவரையே பார்த்த சண்மதி, எனக்கு சில விஷயம் புரியுது, சில விஷயம் புரியல அத்த. இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் இனிமே ஒரு கை பார்த்துடலான்னு தான் இருக்கேன். ஆமா, உங்களுக்கு எப்படி என் அண்ணனை தெரியும் என்று கேட்க, சக்தி சின்ன வயசுல பெங்களூர்ல எங்க வீட்ல தான் வாடகைக்கு இருந்தான் என்றார் ஸ்வேதா. ஓகே அத்த என்று தலையாட்டிய சண்மதி, அத்த, நான் படிச்சிட்டு இருக்கேன். அவர் இன்னும் 2 நாள்ல சண்டிகர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதான் படிச்சுட்டு அப்படியே நான் நடிப்பிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணவா என்று தயங்கியபடியே கேட்டாள். இங்க பாரு சன்மி, இதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட விஷயம். உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. இதை நீ பண்ணணும், இது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாமியார் நான் கிடையாது. பொண்ணுங்களுக்கு கைத்தொழில் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது தான் நல்லது என்று அவள் கன்னத்தை தொட்டு கூறினார். அத்தே என்று அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் சண்மதி. தானும் அவளை அணைத்து கொண்ட ஸ்வேதா அவளின் தலையை பாசமாக கோதிவிட்டு, உன் வயசுல எனக்கு அணைச்சு ஆறுதல் தர யாரும் இல்ல சன்மி. நான் அனாதையா ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எனக்கு தனிமை மட்டும்தான் ஆறுதலா கிடைக்கும். மத்தவங்களுக்கு வேணும்னா தனிமை இனிமையா இருக்கலாம். எனக்கு அது நரகம். அம்மா அப்பா இல்ல. நான் உன் புருஷன் தானடி. தாலி கட்டி 6 வருஷம் ஆகுது. என்ன ஆசையா கட்டி பிடிச்சிருப்பியா? எங்க அம்மாவை பார்த்து 2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள ஒட்டிட்டு திரியிற என்று அவள் முடியை கொத்தாக பற்றினான். வலிக்குது, விடுங்க
விடுங்க ப்ளீஸ் வலிக்குது என்று கண்கள் கலங்க அவனை பார்த்தாள் சன்மதி. அவளின் கண்ணீரை பார்த்த பின்பே அவள் முடியிலிருந்து கையை எடுத்தான் ஆதி. எதுக்கு இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் என்ன போட்டு படுத்துறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள அடிச்சது தப்பு தான். அதுக்காக ஏன் என்ன பழி வாங்க துடிக்கிறீங்க? என் வீட்ல அடிச்சு வளர்த்ததில்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா காரணம் இல்லாம என் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. காரணமே இல்லாம அடிச்சு நான் அழுவுறத பார்த்து சிரிக்கிறீங்க என்று அழுதாள் சன்மதி. ஏன்னா உன்னோட கண்ணீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடி. கேவலம் உன் அப்பன் என் அப்பாவை கொன்னுட்டு பேரும் புகழோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். என் அப்பாவை இழந்துட்டு எத்தனை கஷ்டத்தை என் அம்மா அனுபவிச்சாங்க தெரியுமா? சொல்லுடி தெரியுமா? என்று கத்தினான் ஆதி. இவன் என்ன சொல்றான்? இது என்ன புது கதையா இருக்குது? ஐயோ! எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. அப்பா என்னன்னா வர்ஷா அம்மாவ கொலை பண்ண ட்ரை பண்ணவரோட பையன் ஆதின்னு சொன்னாரு. இவன் என்னன்னா இப்படி சொல்றான். இதுல எது உண்மையா இருக்கும்? என் அப்பா காரணம் இல்லாம ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு துணிய மாட்டாரு. அப்படி இல்லாமையா சன்வி அக்காவ மித்ரன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு என்று சன்மதி யோசிக்க ஆரம்பிக்க அவள் பேசாமல் இருப்பதை பார்த்து கடுப்பான ஆதி ஏய் என்று ஆத்திரமாக கத்தினான். அதில் விழுக்கென்று விழுந்த சன்மதி அவனை கோபமாக முறைத்து பார்த்து, எதுக்கு இப்படி கத்துறீங்க? கார்ல வரும்போது தானே சொன்னேன் என் பேர் சன்மதி தினேஷ் கார்த்திக்னு என்று எரிச்சலாக கூறினாள். நீ இப்ப சன்மதி ஆதித்ய சிம்மன், ஞாபகம் இருக்கட்டும் என்று எகத்தாளமாக கூறினான் ஆதி. அதை கேட்டு சன்மதியின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. எப்போது அவன் தினேஷை கடத்தி வைத்து அவளை கல்யாணம் செய்து கொண்டானோ அப்போதே அவனை பாதி வெறுத்திருந்தாள் சன்மதி. முழுதாக வெறுக்க முடியாத அளவுக்கு காதல் மனம் ஒரு பக்கம் அவன் பால் சாய்ந்தாலும் அவன் தேள் கொட்டும் பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து கொண்டே இருந்தாள். என்னடி மொகம் மூணார் வரைக்கும் போகுது? புருஷன் பேர் பின்னாடி வருது பிடிக்கலையா என்று நக்கலாக கேட்டான் ஆதி. ஆமா பிடிக்கல என்று சட்டென்று கூறினாள் சன்மதி. இனிமே பிடிக்கணும், நான் பிடிக்க வெப்பேன். இன்னும் 2 நாள்ல உன் இன்ஸ்டா ஐடியில இருந்து ஆதார் கார்டு வரைக்கும் என் பேர் தான் பின்னாடி இருக்கணும். அதுக்கான ஏற்பாட பாக்குற இல்ல என்று விரல் நீட்டி நாக்கை மடக்கி மிரட்டினான் ஆதி. ச்ச என்று சலித்துக் கொண்டே சன்மதி மாத்திடுறேன் என்று வெறுப்பாக கூறிவிட்டு படுத்துக் கொண்டாள். ஏய் போய் சோஃபால படுடி என்று ஆதி எரிந்து விழ, இவன்கிட்ட வாயை கொடுத்தா நிம்மதியா தூங்க கூட முடியாது. அமைதியா போய் சோஃபாவில் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு எழுந்து சென்று சோஃபாவில் படுத்துக்கொண்ட சன்மதிக்கு தெரியவில்லை இனிமேல்தான் வாழ்க்கையில் பல சவாலை சந்திக்கப் போகிறாள் என்று. வந்தனா சென்றதும் அறைக்கு வந்த யுவா கதவை தாளிட்டு பெட்டில் படுத்து கதறி அழுதான். மனமெல்லாம் ரணமாய் வலித்தது. அவளை காதலித்த இதயம் துடியாய் துடித்தது. அவள் வந்தது முதல் இப்போது வரை அவள் நடந்து கொண்ட விதத்தை யோசித்துப் பார்த்தான். ஒரு இடத்தில் கூட அவன் மேலே அவள் காதலை வெளிப்படுத்தவில்லை என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. கூடல் பொழுதில் கூட கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலே தவிர அவனை ஆதரிக்கவில்லை என்பதும் பாஸ்வேர்டுக்காக தன்னை மயக்கிய விதமும் அவனை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அவளை காதலித்த இதயத்தை பார்த்து மூளை கேலியாக சிரித்தது. உண்மையில் அவளை அளவுக்கு அதிகமாக நம்பினான். அவன் அறையில் அவனுடன், அதுவும் மனைவி என்கிற உறவில் இருந்து துரோகம் செய்தவளை காதலித்த அளவிற்கு வெறுத்து ஒதுக்கினான். வந்தனா செய்தது கனவாக இருக்கக்கூடாதா என்று இப்போதும் அவன் காதல் மனம் கதறி துடித்ததை துச்சமென உதறி தள்ளிவிட்டு சுவற்றில் ஓங்கி குத்தினான். வெறி தீரும் அளவிற்கு குத்திக் கொண்டே இருந்தான். கைகளில் ரத்தம் கொட்டியது. அவனுக்கு வலிக்கவில்லை. மாறாக இதயம் நெருப்பில் எரிவது போல மாயை. காதல் கல்யாணம் என்ற பந்தத்தின் அடிப்படையான விஷயமே நம்பிக்கைதான். அப்பா சொன்னார் என்பதற்காக வீடு வரை வந்தது சரி. அதன் பின்பு அவளிடம் காட்டிய பாசமும் காதலும் எத்தனை வலிமையானது என்பது அவளுக்கு தெரியுமல்லவா? அப்போது கூட தன்னிடம் நடித்துக்கொண்டு ஆதாரத்திற்காக கற்பையும் கொடுத்திருக்கிறாள் என்று நினைக்கும் போதே உயிரை மாய்த்து கொள்வது போன்ற எண்ணம் தோன்றியது. முடியவில்லை. அவனால் எத்தனை முயன்றும் காதல் தந்த காயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கபோர்டு அருகில் வந்து தூக்க மாத்திரை டப்பாவை எடுத்து அதிலிருந்து அனைத்து மாத்திரையும் முழுங்கி படுத்து விட்டான். காதல் அவனை கோழையாக்கி சாவை தேடிக்கொள்ள தூண்டியது. காதல் தோல்வியால் எத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவனும் ஒரு நொடி முட்டாளாக்கி விடுவான் என்பது யுவாவின் விஷயத்தில் உண்மையாகியது. கீழே ஹாலில் காந்திமதி, கமலா இருவரும் எதுவும் பேச முடியாமல் சிலையாகவே இருந்தனர். வீட்டை சுற்றியும் இருந்த ஆட்களுக்கும் விஷயம் தெரிய ஆரம்பித்தது. அவர்களும் யுவாவை நினைத்து வருந்தினர். வந்தனா மேல் பயங்கர கோபம் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் திண்டாடினர். அம்மா, நீங்க இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே உட்கார்ந்திருப்பீங்க?
மாத்திரை போடணும். இப்போதான் நீங்க நடக்கவும் பேசவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம் என்று கமலா அவரின் கையை பிடிக்கவும், கலங்கிய கண்களுடன் அவரை பார்த்த காந்திமதி, சாப்பாடா? சாப்பிடுற மனநிலைமையிலயா கமலா நான் இருக்கேன்? ஏன் கமலா அவ இப்படி பண்ணினா? என் பொண்ணு மாரித்தானே அவள பார்த்துக்கிட்டேன். அவங்க அப்பாவுக்காக பண்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு ஒரு வரமுறை இருக்குதுல்ல. கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து என் பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டாளே. என் பையன் எந்த சந்தோஷத்தையும் இதுவரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. அவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட ஒரு துடிப்பு இருந்தது. ஆனா இப்போ என் பையனை என்னால பார்க்க முடியல கமலா. நம்பிக்கை துரோகத்தோட வலி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வலி யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் பலமுறை வேண்டிக்கிட்டது உண்டு. யுவா அப்பா நம்பிக்கை வச்சு தான் சொத்தையெல்லாம் இழந்தாரு. இந்த பெயர் தெரியாத ஊருக்கு வந்து சின்ன சின்ன வேலை பண்ணி, அப்புறம் அரசியல்ல புகுந்து, அதுக்கப்புறம் எங்கள விட்டு தனியா இருந்தவரு, கடைசியில சாகுற வரைக்கும் தனியாவே இருந்துட்டாரு என்று அழுதார். அம்மா, அழுவாதீங்க. நீங்க என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நடக்கணும்னு இருந்தா நடந்து தான் தீரும். நானும் வந்தனா பாப்பா இப்படி பண்ணும்னு நினைக்கவே இல்ல. என்ன பண்ண முடியும்? என்று பெருமூச்சு விட்டார் கமலா. அதுக்குன்னு அவளுக்கு கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம நடந்திருக்கிறா பாத்தியா கமலா? இப்போ அவ அப்பாவோட சந்தோஷமா போயிட்டா. என் பையன் எப்படி இருக்கான்னு தெரியல என்று வருத்தமாக கூறினார். அம்மா, கவலைப்படாதீங்க. தம்பி இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வை யோசிக்கும் என்று கமலா சொல்லவும், ம், நானும் அவன்கிட்ட பேசணும் கமலா. காலையிலயும் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. நான் போய் அவனை பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். நீ சாப்பாட்டை எடுத்து வை என்று விட்டு யுவாவின் அறைக்கு வந்து கதவை தட்டினார் காந்திமதி. யுவா உள்ளே பாதி மயக்கத்தில் இருந்தான். அவன் காதில் கதவு தட்டும் சத்தம் கேட்டாலும் எழுந்து சென்று திறக்க கூட முடியவில்லை. மூளை எழுந்து சென்று திற என்று கட்டளையிட்டாலும் உடல் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கதவு தட்டியும் திறக்காததால் பயந்து போன காந்திமதி, கமலா என்று கோர்வையாக அதுவும் சத்தமாக அழைத்தார். அவரின் சத்தத்தில் யுவாவின் ஆட்கள் கமலா முதற்கொண்டு அனைவரும் மேலே வர, கமலா, கமலா, கதவை திறக்க மாட்டேங்கிறான், என்னன்னு பாரேன் என்று பயந்தபடி அழுது கொண்டே கூறினார். அம்மா, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க பயப்படாதீங்க. தம்பி ஆபீஸ் ரூம்ல கூட இருக்கும் என்று கமலா சொல்லவும், இல்ல, எனக்கு என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது என்று அழுதார் கமலா. யுவா ஆட்கள் கதவை தட்டி தட்டி பார்த்துவிட்டு கதவை உடைக்க ஆரம்பித்து விட்டனர். அடுத்த 1/4 மணி நேரத்தில் கதவை உடைத்துக்கொண்டு அனைவரும் உள்ளே வர, கையில் தூக்க மாத்திரை டப்பாவுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல தலை கீழாக சுய நினைவின்றி படுத்திருந்தான் யுவா. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் ஒரு நொடி அனைவரும் நினைத்தனர். ஆனால் கிட்ட வந்து பார்த்த பின்னே அவன் கையில் இருந்த தூக்க மாத்திரை டப்பா தெரியவும் அனைவரும் பயந்தே விட்டனர். யுவா, யுவா, டே யுவா, என்னடா இப்படி பண்ணின? பாருடா, அம்மாவை பாருடா. ஐயோ, என் பையன். டே யுவா என்று அவன் கன்னத்தை தட்டினார் காந்திமதி. அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன் என்று முருகன் நொடி பொழுதில் செயல்பட்டான். அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வரவும் யுவாவை ஏற்றிக்கொண்டு கமலா, காந்திமதி இருவரும் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொள்ள, முருகன் வீட்டிலேயே இருந்து மீடியாவிற்கு எந்த செய்தியும் கசியாதபடி அனைத்து வேலையும் முடித்துவிட்டு இரவு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். அண்ணன் எப்படி இருக்காரு அக்கா என்று கமலாவிடம் கேட்டான் முருகன். தம்பி பழிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க தம்பி என்று கமலா அழுவ, முருகனுக்கு நெஞ்சு அடைத்தது. கூட பிறந்த தம்பி போல தன்னை பார்த்து கொண்டவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? கடவுளே, எப்படியாவது என் அண்ணனை எங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. இது வரைக்கும் நான் எதுவும் உன்கிட்ட கேட்டது கிடையாது. ப்ளீஸ் என் அண்ணனை காப்பாத்தி கொடு என்று மனதிலேயே வேண்டிக் கொண்டவன் இடிந்து போய் அமர்ந்திருந்த காந்திமதியை பார்த்து கண்ணீர் வடித்தான். இங்கு மூவரையும் அழுகையில் கிடத்தியவனோ கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தான்.